போன் அடிச்சதுன்னா ஏதாவது கம்ப்ளைண்டா இருந்தா நோட் பண்ணி வை. பேந்த முழிச்சுக்கிட்டு என் மூஞ்சியே பாத்துட்டு இருக்காத என்ன வேலையை பாரியா. உன்னை எல்லாம் வச்சு மாரடிக்க வேண்டியிருக்கு. அந்த ஃபைல் எடு. இந்தாங்க மேடம். ஹலோ ஹலோ சார், நான் மாதவரம் மார்க்கெட்ல இருந்து பேசுறேன் சார். பேசுங்க. இங்க பெரிய கலவரம் நடக்குது சார். கலவரம் என்ன கண்டிஷன்ல இருக்கு? 2 பேரை குத்திட்டாங்க, 4 பேரை வெட்டிட்டாங்க, 10 கடையை கொளுத்திட்டாங்க, 3 பொண்ணை ரேப் கூட பண்ணிட்டாங்க சார். ராங் நம்பர். ஏன் சாவு கிராக்கி போன் அடிக்குதுல்ல, எடுத்து பேச. நான் என்ன 94432171 செல் நம்பரை போட்டேன். தமிழ்நாடு முழுக்க 108 ஆம்புலன்ஸ் 100 போலீஸ் தானேயா? சார் இது உடுப்பி ஹோட்டல் சார். கஸ்டமருக்கு ஈஸியா இருக்கட்டும்னு நாங்களும் 100 நம்பர் வாங்கி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு பூரி பொங்கல் வடை வேணும்னா ஃப்ரீயா டோர் டெலிவரி பண்றோம். என்ன குசு குசுன்னு யாரு போன்ல? ஏதோ ராங் நம்பர் மேடம். போனை போட்டு பூரி இருக்கா பொங்கல் இருக்கான்னு கேக்குறாங்க. எவனோ கலாய்க்கிறான் பயந்தாங்க. சரி நீயா 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 என்னையா வந்த உடனே நீயானு கமல் படம் ஓட்டிட்டு இருக்கற? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் பாராய் கண்ணே. ஒரு தடவை ஹலோ சொல்லு பாப்போம். ஹலோ ஹலோ ஹலோ. இங்க ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுங்க இல்ல. ஏய், தலைக்கு மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது முகம் குப்புன்னு வந்திருக்கு. நான் கலவரன்னு ஃபோன் பண்ணும்போது இங்க ராங் நம்பர் சொன்னது நீதானே? ஐயோ கண்டுபிடிச்சு சேஸ் பண்ணி வந்துட்டானே. எங்க? நான் இல்ல சார். ராங் நம்பர்னு சொல்லு பாப்போம். இல்ல சார், நான் இல்ல சார். ராங் நம்பர்னு சொல்லு. ராங் நம்பர். ஏய், மிமிக்ரி பண்ணாத. ஓன் வாய்ஸ்ல சொல்லு. ராங் நம்பர். நீதான் இதே சொல்லுதா? ஐயோ ஏயா இப்படி பண்ண? கலவரத்துல 2 பேர் என்ன வெட்ட வந்தாங்க. உடனே நான் என் போனை எடுத்து 100க்கு டயல் பண்ணேன். ஐயோ போலீஸ் தான் போன் பண்ணிட்டான்னு சொல்லி 2 பேரும் பயந்து போய் நின்னாங்க. நான் ஸ்பீக்கர் போன ஆன் பண்ணேன். கோயால நீ ராங் நம்பர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான்யா அவனுங்க என் முதுகுல 30 வெட்டி வச்சாங்க. என்ன சத்தம்? உலகத்திலேயே கலவரம்னு போன் பண்ணா ராங் நம்பர்னு சொன்ன முத போலீஸ் நீதாயா? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஆமா, இவர் யாரு? இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? ஏதோ பேஷன் டிவில நடந்து வர்ற பிகர் மாதிரியே வர்றாரு. ஆனா கடவுளே, இன்ஸ்பெக்டரை பார்த்தா பென்சிலுக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரியே இருக்காரு. இந்தால பார்த்தா பப்புன் மாதிரியே இருக்கு. நானு உன்னை பார்த்தா பானிபூரி விக்கிற மாதிரியே இருக்கியா? என்னம்மா நிப்பாட்டு, கர்நாடக தானே? அப்பா இப்ப நான் ஏன்டா? அட பாவிகளா, ஐயோ ஐயோ, மொத்தத்துல இது போலீஸ் ஸ்டேஷனே இல்ல, ஏதோ நாரகோட்டையில புந்து மாதிரி இருக்குது. முதல்ல எல்லாரும் கடையை காலி பண்ணிட்டு போங்க. என்ன போன வாரம் கூப்பிட்டேன் வரமாட்டேன்ட்ட புருஷங்கார வந்துட்டானா? சார் சும்மா இருங்க சார். வெக்கத்தை பாரு. ஏய் சார் வணக்கம் சார். ஸ்டேஷன்ல ஒண்ணுக்கு போற ராங் நம்பர்னு சொல்ற. மூஞ்சியும் மொகர கட்டையும் பாரு. நீ எல்லாம் செக்யூரிட்டி வேலைக்கு போக வேண்டியதானே? பா. ஏய் சாயங்காலம் கெஸ்ட் ஹவுஸ்ல சரக்கு வாங்கி வச்சிரு. சரி சார் சரி. பாபா. வணக்கம் சார். யார் யாமா அப்படி கத்திட்டு போறான்? கலவரம் ஃபோன் பண்ணா ராங் நம்பர்னு சொன்னீங்களாமே, நீதானே? ஏன் அப்படி பண்ற? சாரி சார். முதல்ல எனக்கு இந்த போலீஸ் வேலையே பிடிக்கல சார். பயந்த சுபாவம், குடும்ப கஷ்டம் சார். எங்க அம்மாவுக்காகவும் தங்கச்சிகளுக்காக தான் இந்த வேலையை செய்யறேன். பிடிச்சு சேர்ந்தாலும் பிடிக்காம சேர்ந்தாலும் தைரியமா இருக்கிறவன் தான் என் போலீஸ். டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். சரி சார். சரி சார். தேங்க்ஸ் சார். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? என் பேரு லட்சுமி. இவன் என் மகன் வேலு. வணக்கம். போலீஸ் வேலையில இருக்கான். கை நிறைய சம்பாதிக்கிறான். நேரம் தான் கொஞ்சம் கருப்பு, ஆனா குணத்துல சும்மா பால் வெள்ளை. நம்பலையோ? சரிம்மா, இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வந்துடுறேங்க. அம்மா ஏய், அம்மா. சும்மாடா. சும்மா இரு. என் பையனும் உங்க பொண்ணும் காரணம் லவ் பண்றாங்க சம்மதி. நீங்க மட்டும் சம்மதிக்கலன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தப்பு, நான் பேசி முடிக்கிறேன்னு கையோட கூட்டு வந்துட்டேன். போத்தர் கொலவெறி காதல் சம்மந்தி. என்னது கொலவெறி காதலா? எஸ். ஆஹா. இல்ல இல்ல. ஆமா கல்யாணி, நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா என்ன பார்த்தலாம்? இந்த பையனும் நீயும் காதலிக்கிறீங்களா? பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 2 தடவை பார்த்தா பொண்ணு கேட்டு வந்துடுறதா? உங்க அம்மாவுக்கு தான் அறிவில்லைன்னா உங்களுக்கும் அறிவில்ல?
முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்குள்ள இப்படி நேரா வந்து நுழைஞ்சு பொண்ணு கேக்குறீங்களே லூசுத்தனமா இல்ல? டோட்டல் டேமேஜ். நீங்களும் நானும் லவ் பண்றோமா? மனசுல பெரிய அழக நினைப்பு. அப்பா வெளிய போ சொல்லுங்க.